ராதே கிருஷ்ணா. நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு எபிசோட் 6 டே 6. இன்னைக்கு நாள பாசிட்டிவா முடிங்க. பாசிட்டிவா ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அருமையான நாள். வெல்கம் ஆன் போர்ட். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இங்க 2003 அந்த மாரி டைம்ல பிரிட்டிஷ் சைக்கிளிங் டீம், பிரிட்டிஷோட இந்த சைக்கிள் ரேசிங் டீம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க வந்து பெருசா அந்த போட்டிகள்ல அதிகமா ஜெயிச்சதில்ல. ஆ 1900ஸ்லேருந்து ஒலிம்பிக்லயும் அவங்க பெருசா இது பண்ணதே இல்ல. ஸோ, த கமிட்டி வந்து என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, ஒரு புது கோச் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவர் பேர் வந்து தேவ் ஃபோலிஸ்போர்ட். அவரு கிட்ட என்ன பொறுப்பு குடுத்தாங்கன்னா, ஆப்வியஸ்லி எஃபிஷியன்ட்டா டீம ரன் பண்ணணும். அந்த மாரி சிஸ்டம் செட்டப் பண்ண சொன்னாங்க. அவரு அவரோட கலீக்ஸும் என்ன ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, சின்ன சின்ன மாற்றங்கள ஏற்படுத்தலாம். நம்ம சைக்கிளிங் சம்மந்தமா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ, அது எல்லாத்துலயுமே ஒரு 1 டூ 5% எஃபிஷியன்ட்டா சேஞ்சஸ் கொண்டு போலாம். அப்படின்ட்டு அதையும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வந்தாங்களாம். ஒரே இதா எல்லாத்தையும் ஒரே இதா டக்குன்னு முடிவு எடுக்கிறது, ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறது, இந்த சைக்கிள தூக்கி போட்டுட்டு வேற வாங்குறது, இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு புது பிளேயர்ஸ இண்டக்ட் பண்றது, அப்படின்னு இல்லாம, இருக்கிறவங்கள அவங்ககிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கு, அவங்கள்ட்ட என்ன எஃபிஷியன்சி கம்மியா இருக்கு, அதெல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு தனித்தனி டீம் வச்சு, சின்ன சின்ன விஷயத்திலருந்து 0.5% டெய்லியுமே அந்த சேஞ்சஸ கொண்டு போலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்ணாங்க. அண்ட் அந்த சின்ன சின்ன விஷயம் வந்து இந்த சைக்கிள் சீட் அட்ஜஸ்ட்மென்ட்ல இருந்து அண்ட் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஒரு சைக்கிளிங் மேனுஃபேக்சரிங் பண்றவங்க கூட பிரிட்டிஷ் பிளேயர்ஸ்க்கு வந்து நம்ம சைக்கிள் வந்து சேல் பண்ண வேணாம். அவங்க ஓட்டுனா நம்ம தோத்துருவாங்க. இல்ல நம்ம சேல்ஸ் வந்து அப்ராட்ல பாதிக்கும். அப்படின்னால அவங்களுக்கு வந்து அந்த சைக்கிளிங் ஸ்பான்சர்ஸ் கூட அதிகமா வரலையாம். ஸோ, இவர் வந்ததுக்கப்புறம் இந்த மாரி சின்ன, சின்ன சேஞ்சஸ் இந்த சைக்கிளிங் ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்றது, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்றது, அவங்களுக்கு சின்ன, சின்ன ஹைஜீன் மாத்துறது, அவங்களோட நெறைய சென்சார்ஸ் வச்சு அவங்களோட ட்ராக்கிங்க மானிட்டர் பண்றது. இந்த மாரி ஒவ்வொன்னா பண்ணாரு. ஈவன் அவங்களுக்கு சளி பிடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களோட வாஷ் பண்ற டெக்னிக்ஸ் இது எல்லாமே எல்லா ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் சின்ன, சின்ன சேஞ்சஸ வந்து அவங்க அடாப்ட் பண்ணிக்கிற மாரியான சேஞ்சஸ கொண்டு வந்தாங்க. நம்ம ஒரு சேஞ்ச் பண்றோம்னா, நம்ம உடம்பு ஃபர்ஸ்ட்டு அடாப்ட் பண்ணிக்கணும். நம்ம அடாப்ட் பண்ண முடியாதத நமக்கு ஒரு சேஞ்சா ஒருத்தவங்க பிரசன்ட் பண்ணாங்கன்னா, டக்குனு இது பண்ண முடியாது. ஏத்துக்க முடியாது. நம்ம பாடி ஏத்துக்காது. ஸோ, அது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏத்த மாரி அவங்க பாடிக்கு என்ன ஏத்துக்கும், அந்த பாடி ஏத்துக்கிற மாரி எஃபிஷியன்ட்டா செயல்படுற மாரி டெக்னிக்ஸ் என்ன, அந்த மாரி ஒரு ஒரு ஃபார்முலா செட் பண்ணாரு. அதோட ரிசல்ட் வந்து 2007ல இருந்து 2020 சம்திங் அது வரைக்குமே அ ஒரு 178 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்து இங்கிலீஷ் டீம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 60 சம்திங் கோல்ட் மெடல்ஸ் ஒலிம்பிக்ல ஜெயிச்சு பண்ணி ஜ ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் டூர் டி ஃபிரான்ஸ்ன்னு ஒரு காம்படிஷன் நடக்கும். வருஷம் வருஷம். ஸோ அந்த காம்படிஷன்ல 4 வாட்டி அவங்களோட பிளேயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்திருக்காங்க. தி வேர்ல்ட்ஸ் டஃபஸ்ட் காம்படிஷன் டூர் டி ஃபிரான்ஸ். அதுல அவங்க பிளேயர்ஸ் வந்து காம்படிட்டிவா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நான் இதுல என்ன கத்துக்கலாம் எல்லாருமேனா, நம்ம நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலுமே, நமக்கு எஃபிஷியன்ட்டா செயல்படுற வேலைய நம்ம பாடி ஏத்துக்கிற மாரி, நம்ம பழக்கங்கள் ஏத்துக்கிற மாரி சின்ன சின்ன அவர் சொல்ற மாரி ஒரு 0.5 டூ பாயிண்ட் ஒரு 0.5 டூ 5%க்குள்ள என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்த முடியுமோ, நம்ம இந்த ஸ்டேஜ்ல இருக்கப்பவே நம்ம செயலாற்றிட்டு வந்தோம்னா, தி சக்சஸ் இஸ் நாட் சம்திங் ஃபார் ஈசிலி அச்சீவபிள். பட் புரொவைடட் இந்த மாரி நீங்க ஒ நம்ம அடாப்ட் பண்ணிக்கிற மனப்பக்குவத்தில நம்ம இருக்கிறோமா? அப்படின்றது முக்கியம். ஸோ, எஃபிஷியன்ட்டா நம்ம இப்ப என்ன பழக்கம் நம்ம வச்சிருந்தாலுமே, என்ன நல்ல பழக்கமே இருந்தாலுமே, அதில என்ன இன்னும் 0.5% இன்கிரீஸ் பண்றது பெரிய வேலையா இருக்காது. பட் நம்ம அந்த மூவ் எடுக்க மாட்டோம். ஸோ, இப்போ உதாரணத்துக்கு இப்போ தண்ணி குடிக்கிறோம். ஒரு 2 லிட்டர்ஸ் குடிப்போம், 3 லிட்டர்ஸ் குடிப்போம் ஆவரேஜா. இது ஒரு சின்ன எஃபிஷியன்ட்டா நம்ம இந்த வேல ஃபாலோ பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, டெய்லியும் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டில் இன்கிரீஸ் பண்ணுவாங்க. எங்க போனாலும் ஒரு கேரி பண்ணிக்கிற பழக்கத்த ஏற்படுத்திக்குவாங்க. இதனால பெரிய மாற்றம் ஏற்படுமா? இதெல்லாம் இதெல்லாம் பண்ணா
வண்டி கண்ணாடிய திருப்புனா வண்டி ஓடுமா? அப்படின்ற மாரி சிந்திக்காம, நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு வந்தா, நம்ம இது எதுவுமே பண்ணாம இருக்கப்பயும் ஒண்ணும் பெரிய ஆள் ஆவல. ஸோ பண்ணி பண்ணி தான் பார்ப்போமே! வின் வின் சிட்யூவேஷன் தானே! இப்போ நம்ம ஒரு இப்போ நம்ம எல்லாமே எல்லா விஷயத்தையும் எப்படி எடுத்துக்கணும்னா, நம்ம இப்போ எது பண்ணாலுமே நமக்கு அதுல தோத்தாலும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போவதில்ல. நம்ம ஆல்ரெடி அந்த நிலைமையில தான் இருக்கோம். பட் ஜெயிச்சுட்டா, இல்ல அது ஒரு இத அச்சீவ் பண்ணிட்டா, இல்ல ஒரு பழக்கத்த நம்ம கத்துக்கிட்டா, அ நம்ம ஒரு நம்ம லைஃப்ல ஒரு என்ஹான்ஸ்மென்ட்டா ஒரு அடுத்த நகர்வுக்கு நகர்வோம். அது நம்ம ஃபேமிலிய வழிநடத்தும். நம்ம கரியருக்கும் அது ஒரு இம்பாக்ட்டா இருக்கும். ஸோ அந்த சேஞ்சஸ நம்ம பாடி நம்ம மைண்ட் இன்கார்ப்பரேட் பண்றதுல நமக்கு ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு நெனச்சாலுமே, அத வந்து ஒரு கேட்டலிஸ்ட்டா எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்றதுக்கு உண்டான அந்த எஃபிஷியன்சி வேலைய நம்ம ஸ்டார்ட் பண்றது காலந்தாழ்த்தாம நல்லது. இந்த ஸ்டோரி ஷேர் பண்ணலான்னு நெனச்சேன். அண்டு பெரிய இது இப்ப இது நான் ஒரு 1 மாசம் முன்னாடி இது அட்டாமிக் ஹேபிட்ஸ்ன்னு டேவிட் கிளியர் அவங்க ஜேம்ஸ் கிளியர்ன்னு நெனைக்கிறேன். ஜேம்ஸ் கிளியர் அவங்க எழுதுனது. அந்த புக்ல படிச்சது. பட் அது ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. ஒ நம்ம இது மாரி பண்ணி ஒரு பெரிய ஆள் ஆயிருக்காங்கல்ல. ஆகாம இருந்தா கூட பரவால்ல. இவ்ளோ சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறது சாதாரணம் இல்ல. அதுவும் அந்த மாரி ஒரு டஃப் ஸ்போர்ட்ல ஆ இருந்து அந்த நல்ல விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டா என்ன? அதே மாரி நம்ம அந்த லெவலுக்கு போலனாலுமே, அ ப்ரொவைடட் நம்ம நம்ம இன்கார்ப் பண்ணி பார்ப்போமே! அப்பிடின்ற ஒரு சிந்தனை எனக்குள்ள வந்துச்சு. அ உங்களுக்கும் நீங்களும் இந்த ஃபார்முலாவ நீங்க சம்வாட் உங்க ஹேபிட்ஸ்க்கு ஏத்த மாரி உங்க லைஃப்ல எப்படிலாம் இத உள்ள சொருக முடியுமோ, அப்படி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, கன்ஃபார்மா ஒரு எஃபிஷியன்ட் வே ஆஃப் லிவிங்க்கான பாத் இது வழிவகுக்கும். அ அதுதான். அப்புறம் அதே புக்ல இன்னொரு ஒரு எனக்கு பெரிய என்னோட வாழ்க்கையில தாக்கத்த ஏற்படுத்தின வரிகள் வந்து, "உங்களுடைய பழக்கங்களை மாற்றிக்கொள்வது உங்களுக்கு கடினமாக இருந்தால், பிரச்சனை நீங்கள் அல்ல என்பதை நீங்கள் உணர்ந்திடுங்கள்." இப்ப நீங்க ஒரு பேட் ஹேபிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத நீங்க மாத்திக்கணும்னு ட்ரை பண்ற ஸ்டேஜ்ல மனநிலைய மாத்திக்கிட்டீங்க. அந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க. பட் அதனால அத நீங்க மாத்த முடியல, இல்ல குறைக்க முடியல அப்டின்னா, உங்ககிட்ட இல்ல பிரச்சன. இங்கு உங்கள் அமைப்பு முறை தான் பிரச்சனையே. நீங்க அந்த பேட் ஹேபிட்ஸ எப்படி ஒரு ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவீங்கல்ல, இப்டிலாம் பண்ணி குறைக்கலாம். அதுதான் பிரச்சன. அத மாத்த முடியாம போனதுக்கு. ஸோ வந்து நம்ம எண்ணத்துல நம்ம வந்து இது மாரி இந்த பழக்கத்த மாத்திக்கலான்ட்டு எண்ணம் கொண்டு வந்துட்டோம். ஆனா, அது மாற முடியலன்னா, நம்ம அந்த ஃபாலோ பண்ற விதம் தான் தப்பு. அத மாத்திக்கணும்னு நெனச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுவோம்ல சில இது. அதுதான் தப்பு. ஸோ வந்து நம்மள நாம டிகிரேட் பண்ணிக்காம, லோவா நெனைக்காம, நம்மளால இது முடியலையே, நம்ம என்ன பண்ணாலும் இத விட முடியலையே அப்படின்னு நெனைக்காம, நம்ம அத மாத்திக்கக்கூடிய பழக்கங்கள ஒண்ணு ஃபாலோ பண்றோம்ல, அத மாத்திக்க பாருங்க. ஸோ வந்து அத மாத்தி நீ அத மா அ அத நீங்க மாத்தல. மாத்தாம மாத்த முடியலனாலும், இந்த மாரி ஒரு 0.1% 0.5% நீங்க டெய்லியுமே அத என்ஹான்ஸ்மென்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நீங்க வந்து அத கண்டிப்பா அந்த பழக்கம் நம்மள விட்டு போயிடும். அந்த புது பழக்கமா இதெல்லாம் நீங்க அந்த பாத்ல இருந்தீங்கன்னாவே, ஒரு கெட்ட பழக்கம் நம்ம விட்டு போனாலுமே, 100 நல்ல பழக்கம் நம்ம எல்லாமே டெய்லி அக்குமுலேட் ஆயிட்டே வந்தா தான் ஒரு ஒரு பழக்கத்த விடுற மனநிலைக்கே நம்ம போவோம். ஸோ இன்னுமே நீங்க ஒரு 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 அ வேகா சொல்லணும்னா ஒரு ஞானி மாரி ஆயிடுவீங்க. நீங்க ஒரு 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 பேட் பிராக்டிஸ விட்டீங்கனாவே. ஸோ இத ட்ரை பண்ணி பாருங்க. அ இத கேட்டுட்டு இருக்கவங்க ஏதாவது இது மாரி ஏதாவது 1 மந்த்ஸ் கழிச்சு கூட எனக்கு ஷேர் பண்ணுங்க. அது மாரி இருந்துச்சு. நான் இப்படி ஃபாலோ பண்ணேன். அத மாத்திக்கிட்டேன். இது ஒண்ணு இப்போ ஐ ஃபீல் வண்டர்ஃபுல் அந்த மாரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க அத ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. அண்ட் இன்னைக்கு இன்னொரு நியூஸ் ஒண்ணு பார்த்தேன் இன்னைக்கு. இப்போ வந்து அமெரிக்கால டொனால்ட் ட்ரம்ப் வந்து வெனிசூலியன் மடுரோ பிரசிடென்ட் மடுரோவ கைது பண்ணியிருக்காரு. அவங்க நாட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணி அவங்க நியூயார்க் கொண்டு வந்திருக்காரு. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு, இங்க இருக்க அமெரிக்கன் எம்பசில சில கம்யூனிஸ்ட் பார்ட்டி வொர்க்கர்ஸ் வந்து புரொட்டஸ்ட் பண்றாங்களாம். ஏன்னா எனக்கு என்ன வேடிக்கையா இருக்குன்னா, இந்த பசங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கவர்ன்மென்ட். அந்த பசங்க முகத்தெல்லாம் பார்த்தா, அ பாவமா இருக்கு. என்ன மாரி சிந்தனையில இவங்க வாழ்றாங்க? எத ஒரு சித்தாந்தத்த வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலிக்கு? இவங்க என்ன மாரி எக்ஸாம்பிளா இருக்க போறாங்க இவங்க பசங்களுக்கு? இவங்க அங்க
எல்லாருக்குமே தெரியும். இந்த நம்ம அமெரிக்கன் எம்பசி எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அங்க இருக்க பிரிட்ஜ் மேல கூட அவன் போலீஸ் போட்டு அவனுக்கு அவ்ளோ புரொடெக்ஷனா இருக்கான். நம்ம இப்போ எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பிரிப்பேர் பண்றனாலுமே, இல்ல எந்த மாரி கவர்ன்மென்ட் எக்ஸாம்க்கு இல்ல எந்த பப்ளிக் இதுல நம்ம ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாலுமே, நம்ம இந்த மாரி ஏதாவது ஒரு அரெஸ்ட் சீன்ல இருந்தாலுமே, ஒரு போராட்டம் பண்ணாலுமே, நமக்கு ஒரு பிளாக் மார்க் மாரி இருக்கும். நமக்கு நமக்கு பாஸ்போர்ட் கூட கிடைக்காது. நம்ம ஒரு ஃபியூச்சர்ல. ஸோ இந்த மாரி முடிவெல்லாம் அந்த சித்தாந்தங்கள் நம்மள இந்த முடிவு எடுக்க வைக்குதுன்னா, அவங்க என்ன மாரி மனநிலையில இருப்பாங்க? இது வந்து நம் நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு நம்ம எப்படி வாழப் போறோம்? அதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன? அதுக்கு யார பின்பற்றுனா நம்ம அப்படி வாழலாம்? எந்த சித்தாந்தங்கள நம்ம கடைபிடிச்சா, நம்ம எந்த வழிமுறையில வாழ்ந்தா அந்த நிலைமைக்கு போகலான்ற எண்ணங்கள் சிறு வயதிலிருந்தே இருக்கணும். ஆ இல்ல ஏதாவது இந்த மாரி தேடல் அறிவோட இருக்கிறவங்க, கியூரியாசிட்டியோட இருக்கவங்க எங்கேயாவது படிச்சு தெரிஞ்சுப்பாங்க. இப்படிதான் மாறிக்கணும் அப்படின்ட்டு. இப்படி எதுவுமே இல்லாம இருக்க முடியாது. கண்டிப்பா வாழ்க்கையில ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு ஒரு விஸ்டம் ஆனது அந்தந்த ஏஜ்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நாலேட்ஜ்க்கு உண்டான விஸ்டம் அந்தந்த யுனிவர்ஸ் குடுத்துக்கிட்டே இருக்கும். யார் மூலியமாவது இல்ல நீங்களே கீழ ஒரு டீ கடையில ஒரு போண்டா வாங்கியிருப்பீங்க. அதுல ஒரு பேப்பர்ல எழுதியிருக்கும். அது அது நீங்க ஃபாலோ பண்ற லைஃப்க்கும் அதுக்கும் பெரிய சம்மந்தமா இருக்கும். ஏதாவது ஒரு வே ஆஃப் டீச்சிங்ல யூனிவர்ஸ் உங்களுக்கு திஸ் இஸ் த வே யூ ஹேவ் டூ ஃபாலோ அப்படின்ற மாரி உணர்த்திக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே நீங்க கணக்கு பண்ணாம நீங்க நீங்க அ ஒரு சித்தாந்தத்த ஃபாலோ பண்ணி அதுக்குன்னு கம்யூனிஸ்ட்டா இருக்கக்கூடாதா? இப்படிலாம் இருந்தவங்க நல்லா இல்லையா? அப்படின்லாம் கொண்டு வராதீங்க. இருக்காங்க. நீங்க அப்படி இருக்கணுமா? இல்ல நீங்க இப்போ நீங்க அப்படியே இருந்துட்டு நீங்க ரீல்ஸ் பார்ப்பீங்க. ஒரு லக்ஸரியான ரீல்ஸுக்கு ஷேர் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு பிடிக்கும். இப்படியும் யூ யூ அ யூ கேன் நெவர் பி திஸ் ஆர் தட். யூ யூ நீங்க இதுவும் இப்படியாவும் இருக்கலாம், அப்படியாவும் இருக்கலாம்னு இருக்க முடியாது வாழ்க்கையில. நீங்க ஒண்ணு இப்படி இருக்கணும், இல்ல அப்படி இருக்கணும். நீங்க கம்யூனிஸ்ட்டா போராட்டம் பண்ணிட்டு வீட்ல நீங்க Instagramல டான்ஸ் ஆடுற ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு லைக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க எப்பேர்ப்பட்ட சிந்தனையா இருக்க போகுது அது. அது உங்களுக்கு வாழ்வுல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போதில்ல. ஒரு அ நம்ம இன்னொன்னு நம்ம வாழ்ற கண்ட்ரி எப்பேர்ப்பட்ட ஒரு விஷனோட இருக்கு. ஒரு கேபிட்டலிஸ்ட் மைண்ட் செட்ல இருக்காங்களா நம்மள சுத்தி? நம்ம வேலை பார்க்குறோமா? இல்ல நம்ம முதலாளி ஆகணுமா? நம்ம நம்ம வாழ்க்கை எப்படி போகணும்? நம்ம கண்ட்ரி எப்படி இன்னொரு 5 இயர்ஸ்ல எப்படி இருக்க போகுது? நம்ம ஃபேமிலி எப்படி இருக்க போகுது ஒரு 5 இயர்ஸ்ல? நம்ம நம்ம ஃபேமிலிய லீட் பண்றோமா? இல்ல நம்ம ஃபேமிலிய லீட் பண்றவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க போறோமா? இப்படிலாம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம சித்தாந்தங்கள வளர்த்துக்கணும். இல்ல நம்ம ஒரு ஃபேமிலியாவே ஒரு ஒரு இந்த கம்யூனிஸ்ட் சிந்தனையா அந்த எக்ஸாம்பிள்ல பொறுத்தவரைக்கும், கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர்களாவே இருந்தாலுமே நீங்க அப்படி போராடலாம். அப்படியே நீங்க வச்சுக்கலாம். புரொவைடட் நீங்க அந்த மாரியே நீங்க உங்க லைஃப அமைச்சுக்க போறீங்க அப்படின்னா, இட்ஸ் நாட் ஹார்ம். இட்ஸ் குட் ஒன்லி. யாரு வேணா எந்த சித்தாந்தங்கள வேணா பின்பற்றலாம். பட் நீங்க அதே மாரி அதுக்குண்டான எல்லைகள் வரைக்குமே உங்க வாழ்க்கைய அமைச்சுக்க முடியும். அது போதும் அப்படின்ற மனநிலை உங்களுக்கு இருந்தா, அது உங்களுக்கு பெரிய நல்லது. நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க போராட்டம் பண்ணலாம். என்ன வேணா பண்ணலாம். நீங்க என்ன வேணா கேள்வி கேட்கலாம். உங்க கேள்விகள் நியாயமானது தான். நீங்க அது பெரிய தவறு இல்ல. இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. பட் நீங்க இப்படி இருந்துட்டு நீங்க வேற ஒரு லைஃப்க்கு ஆசைப்படுற மாரி உங்க மனச வச்சிருந்தீங்கன்னா, அது உங்க வாழ்க்கைய கெடுத்துரும். அண்ட் ஒரு பீஸ்ஃபுல்லாவே வாழ முடியாது. நம்ம ஒரு இப்படி ஒரு விஷன் வச்சுட்டு, இப்படி ஒரு சிந்தனையோட வாழ்றது தப்பு. நமக்கு எப்படிப்பட்ட விஷன் வச்சிருக்கோம், அதுக்கு உண்டான எப்படி மைண்ட் செட் வச்சிருந்தா அந்த விஷனுக்கு முடியுமோ, அப்பதான் ஒரு ஒரு 1 இயர்லயே அத ரீச் பண்ணிடலாம். இல்லன்னா ரொம்ப ஒரு எல்லா விஷயமுமே உங்களுக்கு ஒரு போராட்டமாவே இருக்கும். எல்லாமே இது ஏன் அவனுக்கு நடக்குது? இது ஏன் எனக்கு நடக்கல? இது ஏன் நம்ம என்ன தப்பு செஞ்சோம்? நம்ம ஏன் ப்ளேமிங்ல போகும். ஒரு ஃபேமிலில சண்டை வரும். நமக்கு நடக்கல, அவங்களுக்கு பண்ணது, இவங்களுக்கு பண்ணது அப்படின்ற மாரியே உங்க லைஃப் அமையும். இது நீங்க உங்களுக்கு புடிச்ச விஷயம் உங்களுக்கு இப்படிதான் என்னோட லைஃப் இருக்க போகுது. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என் நாடும் இப்படி இருக்க போகுது. என் ஃபேமிலியும் இப்படி இருக்க போகுது. நானும் இப்படி வீடு கட்டி, இப்படி அப்படி தான் இருக்க போறேன்னா, இப்போ உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, அதுக்கு அத ஒட்டிய சிந்தனையோட தான் நீங்க இப்ப வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னா, அது ரீச் பண்றதுக்கு உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். அத விட்டுட்டு நீங்க இப்போ அந்த மாரி ஒரு சிந்தனையெல்லாம் வச்சுக்கிட்டு, நீங்க இந்த போராட்டம், இந்த மாரி ஒரு வேகா இருக்கிற கம்யூனிட்டில போய் நீங்க சேர்ந்துக்கிட்டு, நீங்க உங்க மனச இப்போ நீங்க என்ஹான்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அதுக்கு உங்களுக்கும் தேர் இஸ் நோ டெவலப்மென்ட். உங்க ஃபேமிலிக்கும் டெவலப்மென்ட் இல்ல. ஈவன் ஃபார் யுவர் கண்ட்ரி ஆல்சோ யூ ஆர் நோ யூஸ்ஃபுல். ஸோ ரிமெம்பர் தட்
நீங்க எப்படி இருக்கணுமோ, அதான் எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்க எப்படி சிந்திக்கிறீங்களோ, இல்ல நான் வந்து இப்படி ஒரு இந்த சிந்தனையில தான் இருப்பேன். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாம் இப்படி. நான் வந்து எனக்கு இன்னும் பெரிய ஆசை இல்ல அப்படின்னு என் மனசளவுல சந்தோஷங்கள்லாம் அவ்வளோ பெரிய அஸ்பிரேஷன்ஸ்லாம் இல்ல அப்படின்னா, நீங்க எப்படி வேணா இருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். யாரும் உங்கள கேள்வி கேட்க போறதில்ல. நீங்களும் நல்லவங்க தான். பட் நீங்க ஒரு கேபிட்டலிஸ்ட் மைண்ட் செட் இப்படி தான் போகணும் நாடு, மத்த நாடுலாம் இப்படி இருக்கு. இப்படிலாம் இருந்தவங்க தான் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஃபேமிலி இப்படி தான் ஆசைப்படுது. நம்மள ஒரு 5 பேர் ஃபேமிலில 3, 4 பேர் இப்படி ஒரு விஷனோட இருக்காங்க. நம்ம வேற விஷன்ல இருக்கோம்னா, அவங்களுக்காக மாத்திக்கணும். மாத்திக்கணும். மாத்திக்கிட்டு அவங்களோட டிராவல் பண்ணலாம். இல்ல இப்படிதான் நம்ம தான் லீட் பண்றோம். நமக்கு போதுன்ற மனநிலையே எல்லாருக்கும் கொண்டு வந்துரலான்னா, அப்படியும் கொண்டு வந்துட்டு சந்தோஷமா இருந்தா எல்லாரும் ஹேப்பி தான். யாருக்கும் ஹார்ம்ஃபுல் இல்லாத சுதந்திரம் வந்து எல்லாருக்குமே நல்லது தான் செய்யும். ஸோ பி எனிஒன் அ பட் ட்ரூ டூ யுவர்செல்ஃப் அண்ட் ஹேவ் அஸ்பிரேஷன்ஸ் ஒன்லி இஃப் யூ ஹேவ் தட் மைண்ட்செட் டு கேரி ஆன் டூ தட் அஸ்பிரேஷன்ஸ். அ இந்த 3 ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்கோம். நல்ல சிந்தனைகள் எல்லா நாளுமே வரும். இன்னைக்கு வர சிந்தனை, நாளைக்கு அத விட நல்ல சிந்தனையா மாறும். அந்த நாளைக்கு வர சிந்தனைய அப்படியே என்ஹான்ஸ் பண்ற மாரி விஷயங்கள் நமக்கு மோட்டிவேட் பண்ணி அத ஃபாலோ பண்ண வைக்கும். எதுவுமே வந்து ப்ளேமிங்க்கு சொசைட்டி மேலயோ, பேரன்ட்ஸ் மேலயோ ஆ நம்ம ப்ளேம் பண்றதுக்கு உண்டான என்விரான்மென்ட் நம்மள சுத்தி நம்மளே அமைச்சுக்கிறது தான். அதுவா அமையாது. நம்மளோட மைண்ட் செட் தான் காரணம். நம்ம வந்து அ அப்பப்ப நம்மளுக்கு வந்து உணர்த்தும். இப்போ நீங்க ஒரு நல்ல பாத்துல இருந்தீங்கன்னாவே, ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு என்ஹான்ஸ்மென்ட் உங்க வாழ்க்கையில நடக்கும் கண்டிப்பா. யாருக்குமே எதுவுமே எந்த அற்புதமும், அதிசயமும் நடக்காமலாம் இல்ல. எல்லாருக்குமே அவங்கவங்க தகுதிக்கு ஏற்ப, அவங்கவங்க எண்ணங்களுக்கு ஏற்ப வாழ்க்கை அற்புதங்களை நிகழ்த்திக் கொண்டே இருக்கும். அத வச்சு நம்ம அந்த அற்புதங்கள் தர உத்வேகத்த வச்சு அடுத்த அடுத்த கோலுக்கு உண்டான மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு, அதுக்குண்டான ஹார்ட் ஒர்க் போட்டு, அதுக்குண்டான பிளான் செட் பண்ணி மூவ் ஆன் பண்றது தான் லைஃப். ஸோ, இந்த ஓட்டத்திலேயே இருங்க. எல்லாமே எல்லாமே பாசிட்டிவா தான் நடக்கும். ஆ எதுவுமே ஒரு 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 இந்த மைண்ட் செட்டு இல்ல எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட், எல்லாத்தையும் கிராட்டிட்யூடோட இருக்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்களே சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்க வந்து முன்னாடி நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுற விஷயத்த கூட நீங்க மாத்திக்குவீங்க. இப்போ நம்ம இதுக்கு ரியாக்ட் பண்ணா, நம்ம இப்போ வாழ்ந்துட்டு வர எண்ணங்களுக்கு எப்போ நம்ம கட்டமைச்சுக்கிற எண்ணங்களுக்கு மாறுபட்டவங்களா தெரிவோமே வெளியில. அப்படின்ட்டு நீங்களே அந்த கோவத்த மாத்திக்குவீங்க, மறந்துருவீங்க. ஆ உங்க வேலைய நீங்க கரெக்ட்டா பண்ணாவே, அத எல்லாமே நல்லதாவே நடக்கும். அண்ட் திஸ் இஸ் த திங்ஸ் ஐ விஷ் டு ஷேர் டுடே. நல்ல ரெஸ்பான்ஸ் அண்ட் இம்ப்ரஷன்ஸ். அண்ட் Spotify எல்லாருமே டவுன்லோட் பண்ணுங்க. Spotifyல ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் 100 அது என்னன்னே அந்த அந்த அனாலிட்டிக்ஸே எனக்கு ஒண்ணும் கொஞ்சம் புரியல. 100 பேரு டவுன்லோட் பண்ணியிருக்காங்களா? இல்ல 100 ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸ் இருக்கு. அண்ட் 6 டேஸ் 100 இந்த 100K சேலஞ்ச் அந்த மாரியே சொல்லிக்க விரும்பல. பட் சின்ன ஒரு இதுனா கூடமே நம்ம புதுசா பண்ற விஷயத்துல ஒரு சின்ன மைல்ஸ்டோன்னா கூடவே Spotifyக்காரன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். யூ ஹவ் ரீச்ட் திஸ், யூ ஹவ் ரீச்ட் திஸ். கங்கிராச்சுலேஷன் அப்டின்ட்டு. பட் இந்த மானிடைசேஷன் அந்த மாரி பெரிய ஆளுங்க பாட்காஸ்ட் இதெல்லாம் போய் பார்த்தா, அ மில்லியன் கணக்குல இம்ப்ரஷன்ஸ் இருக்கும், இது இருக்கும். பட் அ த தன் பிள்ளை வி காக்கைக்கு தன் குஞ்சு, பொன் குஞ்சு மாரி நம்ம பண்ற விஷயம் நமக்கு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கிற மைண்ட் செட்ல நம்ம இருக்கோம். ஸோ வந்து இட் இட்செல்ஃப் இஸ் கிரேட் மோட்டிவேஷன் ஃபார் மீ டூ மூவ் ஃபார்வர்ட் அண்ட் டெய்லியுமே இந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணாவே நமக்கு ஒரு புது விஷயம் நம்ம கத்துக்குறோம். ஒரு டெக்னாலஜியா இருந்து ஒரு 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 வால்யூம் ஆட் பண்றதுலேருந்து, ஒரு மியூட் பண்றதுலேருந்து, இது ஏதாவது டெய்லி ஒண்ணு நம்ம புதுசா பண்றதே நம்ம மைண்ட்ல வந்து நமக்கு ஒரு ஸ்டோரேஜா அமையுது. இப்போ எதுவுமே யூஸ்லெஸ் கிடையாது. ஸ்டார்ட் சம்திங் அண்ட் டோன்ட் ஹெசிடேட். நான் சொன்ன ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொன்ன மாரி. ஸ்டார்ட் சம்திங் டோன்ட் ஹெசிடேட். ஆ யுனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன அன்ஃபோல்ட் பண்ணும்னு தெரியவே தெரியாது உங்களுக்கு. நீங்க ட்ரை பண்ணாம இருந்தீங்கன்னாவே, அது வந்து அந்த அந்த வாய்ப்ப நீங்க இழக்கிறீங்க. ஸோ நம்ம ஒண்ணும் பெரிய அச்சீவ்மென்ட் பெரிய ஒரு காரியம் பண்றோம், நம்ம அட்வைஸ் பண்றோம் அந்த மாரி இல்ல. பட் சொன்ன மாரி ஐ டோன்ட் கேர்.
ஓகே. நீங்க இருக்கிற நல்ல திங்க்ஸ இதுல ஒரு 20 நிமிஷம் பேசியிருக்கேன். நான் இதுல ஒரு 10 நிமிஷம் நீங்க வந்து அனலைஸ் பண்ணி, இதுல ஒரு 10 நல்ல விஷயம், 10 உங்க ஹேபிட்ஸ்ல ஏதாவது ஒரு இன்கார்ப்பரேட் பண்ண மாரி பண்ற மாரியான திங்ஸ நீங்க வெளிய எடுத்துட்டு போய், நீங்க அத இன்கார்ப்பரேட் பண்ணி, நீங்க கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆனீங்கனாவே, அது ஆட்டோமேட்டிக்கா அது யுனிவர்ஸ்க்கு தெரியும். யுனிவர்ஸ் வந்து எனக்கு வந்து நல்லது செய்யும். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஐ அம் ஃபாலோயிங். நீங்களும் அத ஃபாலோ பண்ணுங்க. பி கிராட்டிட்யூட், ஸ்டே ஹம்பிள் அண்ட் நல்லதே நடக்கும். ராதே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராம். அண்ட் ஆஸ் யூசுவல் ரிமெம்பர் த நேம் ஆனந்த்.